அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கங்காளமூர்த்தி வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். கங்காளமூர்த்திங்கிறது 63 சிவ திருமேனிகளில் ஒன்றா நினச்சி வணங்குறாங்க. இது சிவபெருமான் வாமனரோட முதுகெலும்பில் கையில் தண்டாக மாற்றிக்கிட்ட கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காளம்னு சொன்னால் எலும்புன்னு பொருள். இந்த கங்காளமூர்த்தியோட வரலாறு பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு தடவை சிவன் கோயிலில் எரிஞ்சிகிட்ருக்க விளக்கோட திரிய ஒரு எலி அந்த விளக்கில் இருக்கிற நெய்யை குடிக்கும்போது எதேச்சியாக திரிய தூண்டி விடுது. அதனால் விளக்கு இன்னும் பிரகாசமாக எரியுது. அதன் பலனாக அது அசுர குலத்தில் மாவலின்ற பேரோட தோன்றி அது அவனை முழுவதையும் ஆட்சி செஞ்சிட்டு வருது. அந்த மாவலியோட விரைவான வளர்ச்சியை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மன்னன் மாவலியோட போர் செய்கிறாங்க. அந்த போரில் அசுரர்கள் வெற்றி பெற்றுடுறாங்க. அதனால் தேவர்கள் திருமால் கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த சமயத்தில் காசிப முனிவரோட மனைவியான அதிதி திருமால் கிட்ட அவர் தன்னோட மகனாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. திருமாலும் அதுக்கு சம்மதிச்சு வாமனன்ற பேரில் அவளுடைய மகனாக பிறக்கிறாரு. வாமனன் அசுர குலத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலுமே ஏராளமான தானங்கள் செய்கிறாரு, பல யாகங்கள் செஞ்சு புகழ் பெறாரு. இந்த நிலையில் மாவெளி வாமனனோட அரண்மனைக்கு போகிறாரு. தனக்கு நிலம் மட்டும் தருமாறு கேட்குறாரு. அதனோட பரப்பளவும் அளவும் தன்னோட பாதத்தில் 3 அடி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியார் வாமனன் வேடத்தில் வந்திருக்கிறது திருமால் தான் அப்படின்னு மாவலிக்கிட்ட சொல்கிறாரு. வாமனன் கேட்ட தானத்துக்கு சம்மதிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவரது எச்சரிக்கையை மீறி அவர் சொல்கிறத கேட்காம மாவெளி கேட்ட நிலத்தை அவருக்கு கொடுக்குறான். அதனால் தானமாக வழங்கப்படுது. உடனடியாக திரிவிக்ரமனா அவதாரம் எடுத்த திருமால் தன்னோட கால்களால் முதல் அடியை எடுத்து வச்சு முழு உலகத்தையும் மூடுறாரு. 2வது அடியால் முழு தேவலோகத்தையும் மூடி 3வது அடியை எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. மாவெளி 3வது அடியை தன்னோட தலையில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாமனன் இந்த 3வது அடியை தலைக்கு கீழே வச்சு பாதாள உலகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளிடுறாரு. இந்த மாதிரி மாவலியை அழித்ததால் திருமால் ரொம்ப அகந்தை ஏற்படுது அவருக்கு. மனிதர்களையும் தேவர்களையும் திருமால் கேலி செய்கிறாரு. தேவர்கள்லாம் உடனே கைலாய மலைக்கு போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. உடனே சிவபெருமான் இந்த திருமாலாகிய இந்த வாமனன் நெஞ்சில் வஜ்ராயத்தால் மார்பில் பலமாக அடிக்கிறாரு. வாமனன் தரையில் விழுந்துடுறாரு. அவர் திருமாலோட தோலை உரிக்கிறாரு. வாமனன் உடலை எடுத்து மேலாடையாக சிவபெருமான் அணிஞ்சிக்கிறாரு. அவர் அவங்களோட முதுகெலும்பை எடுத்து தன் கையில் தடியாக வச்சுக்கிறாரு. அதன் மூலம் தேவர்களோட துன்பத்தை போக்குறாரு. திருமால் தான் வாமனனாக அவதாரம் எடுத்ததோட நோக்கத்தை சிவபெருமான்கிட்ட சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வைகுண்டத்துக்கு புறப்படுறாரு. மாவெளி மன்னனும் முக்தி அடைகிறாரு. கங்காளமூர்த்தின்றது சிவபெருமான் வாமனனோட முதுகெலும்பை தன் கையில் தடியாக எடுத்த வடிவம்னு சொல்கிறாங்க. இந்த கங்காளமூர்த்தி நின்ற கோலத்தில் இருப்பார். அவரோட இடது கால் பூமியில் நன்கு ஊன்றி இருக்கும். வலது கால் சற்றே வளைந்து அவர் நடந்து செல்வது போல காட்டும். ஊமத்தை மலர், சர்ப்பம், பிறை ஆகியவற்றை சூடிய ஜடாமகுடம் அணிந்திருப்பார். மகிழ்ச்சி நிறைந்த முகத்தினராய் இனிய பாடல்களை இசைத்து கொண்டு புன்முறுவல் பூத்து அவர் திகழ்வார். அவரது முத்து போன்ற பற்கள் பாதி தெரியுமாறு வாய் அமைந்திருக்கும். 2 காதுகளிலும் சாதாரண குண்டலங்கள் அல்லது வலக்காதில் மகர குண்டலமும் இடக்காதில் சங்கபத்திரமும் அணிந்திருப்பார். ஒரு பூதம் பெரிய பாத்திரம் ஒன்றை தன்னோட தலை மேலே வச்சுக்கிட்டு இடது பக்கமாக நிற்கும். பிச்சை ஏற்கும் உணவு வகைகளை சேமித்து வைக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை அந்த பூதம் வச்சுக்கிட்டு நிற்குதான். இவர் கிட்டத்தட்ட நம்ம பிச்சாடனர் உருவத்தை போன்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோயில் என்று சொல்லக்கூடிய குடந்தை கீழ்கோட்டத்தில் கங்காளமூர்த்தி திருவுருவம் இந்த குறிப்பிட்ட அமைப்பில் சிறப்பாக தனி சன்னதியாக அமைஞ்சிருக்குது. சுசீந்திரம், தென்காசி, திருச்செங்காட்டாங்குடி, தாராசுரம் போன்ற கோயில்கள்லேயும் இந்த கங்காளமூர்த்தி வடிவங்கள் இருக்குது. சீர்காழியில் அமைந்திருக்கின்ற பிரம்மபுரீஸ்வரர், அதாவது சட்டைநாதர், தோணியப்பர்னு சொல்லுவோம், அந்த கோயில் கங்காளமூர்த்தியோட முக்கிய தலமாக இருக்குதான். கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோயில்லையும் இந்த மூர்த்தியோட வடிவம் இருக்கின்றது. கங்காளமூர்த்தியை வழிபடுவதால் தடைகள் நீங்கி புதிய தொழில் தொடங்கும் ஆற்றல் பெருகுமா, கேது போன்ற கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு நம்பப்படுது.
ஆனி மாதம் நடைபெறும் நெல்லையப்பர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தில் 8ஆம் நாளில் இந்த மூர்த்தியான கங்காளநாதர் எழுந்தருள்கின்றார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.